நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஆண் சக்தி பெண் சக்தி ரெண்டுமே இருக்கு. அதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம். வலப்பக்கம் ஆண் சிவன், இடப்பக்கம் பெண் சக்தி. ஆண்கள் கிட்டே ஆகட்டும் பெண்கள் கிட்டே ஆகட்டும் ஆண் சக்தி பெண் சக்தி ரெண்டுமே இருக்கு. ஸோ அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எடுத்துட்டு போகும்போது தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாகவும் நம்ம மிகப்பெரிய உயரத்துக்கு செல்ல முடியும். இப்போது நம்ம காமராஜர் ஐயா சிஎம்மாக இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஆளுமை தன்மையோடு இருப்பாராம். யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, தட்டி கேட்பாராம். அப்படி ஒரு வீரம், ஒரு ஆளுமை தன்மை அதெல்லாம் இருக்குமா. இது ஆண் தன்மை. அப்படி இருக்கிறவர் யாரோ ஒரு வயசானவங்க குழந்தைங்க ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி ஒரு சேஞ்ச் அவர்கிட்ட இருக்குமா. அப்படியே ஒரு தாய் மாதிரி மாறிடுவாராம். ஐயோ சாப்பிட்டு 2 நாள் ஆகுதா, முதல்ல இவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுங்க, இவங்களையே நிற்க வச்சிங்க அப்படின்னு அப்படியே பதறுவாராம். இதுதான் பெண் தன்மை. அந்த ஆண் தன்மையும் பெண் தன்மையும் எங்க எந்த இடத்துல நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம அது கரெக்டாக வெளிப்படும் போது, அது கரெக்டாக பேலன்ஸாக கொண்டு வரும்போது நம்மளும் ஒரு தலைவராக மாறலாம், நம்மளும் பெரிய இடத்துக்கு போகலாம், நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்.